வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் நம்ம மூவி வந்து ஃப்ளை மீ டு த மூன் 2024 ஆன ஒரு ராம் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ரிவ்யூ பார்த்துக்கணும் நம்ம சேனல் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாட் கேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை. உங்களுக்கு ஐடியில் போகணுன்னு ஆசை இருக்கா, ஆனால் அதுக்கான வழி தெரியலையா? நம்ம லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜியில் அதுக்கான வழி இருக்குது. பைத்தான் கோர்ஸ் ஃப்ரம் த ஸ்க்ராச் டு அட்வான்ஸ் வரைக்கும் லைவ் செஷனில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு சொல்லித்தராங்க. ஒன்லி 299 வித் சர்டிஃபிகேஷனோட. ஃபார் மோர் இன்ஃபோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1960s வந்து அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வார் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் மூணில் லேண்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏ வந்து அப்போலோ 11 சொல்லப்படுற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நாசா எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சீக்ரெட்டாகவும் ஹைலி கான்ஃபிடென்ஷனாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆள் தேவைப்படுது. ஓகேங்களா? அதுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்லின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஃபோர்டுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஃபோர்டு விட்டு வரும்போது கேட்பாங்க, ஃபோர்டை வர பெருசு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து மார்க்கெட்டிங் பண்ண போகிறது நாசாக்காக அப்படின்னு சொல்லணும்னா அவங்க செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக உள்ள வந்து அவங்க வந்து ஒரு ஃபன்னான கேரக்டர். என்னதான் ஃபன்னாக இருந்தாலுமே பிஸ்னஸ்னு வரும்போது சீரியஸ் ஆயிடுவாங்க. பட் அதையும் ஃபன்னாகவே பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஜாலியான ஒரு கேரக்டர். ஸ்கார்லெட் ஜோஹான்சன் வந்து இந்த கேரக்டர் சூப்பராக ப்ளே அவுட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு ஒரு ஹார்ட் பீட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கேரக்டர் நல்லாவே பேசியிருக்கோம். ஆனால் அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து கோல் டேவிஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க மீட் பண்ணுவாங்க. அவர் வந்து ஒரு இன்ஜினியரிங்கோட ஹெட் மாதிரி. ஓகேங்களா? அண்ட் அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பேசி அண்ட் வந்து வீடியோஸில் வந்து அந்த பர்சன்ஸ்க்கு பதிலாக வேற ஒரு ஆக்டர்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய மார்க்கெட்டிங் பண்ணி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் வந்து கொண்டு போகிற சமயத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 172 நாளோ 170 நாளோ இருக்கும் லான்ச்சுக்கு முன்னாடி. அப்போன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெல்லின்றவங்க ரெக்ரூட் பண்ணதே பிரசிடென்ட் கிட்ட வேலை செய்கிற ஒரு ஆள் தான். ஓகேங்களா? அவர் வந்துடுவார். அவர் வந்து இந்த மாதிரி சொல்கிற அந்த சமயத்தில் வந்து நீ என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ மார்க்கெட்டிங்லாம் நல்லாவே பண்ணிட்டேன், இப்போ எனக்கு இன்னொரு ஃபேவர் பண்ணும், லான்ச்சுக்கு ஒரு இத்தனை டைம் இருக்குது. ஸோ லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஃபேக்கான மூன் லேண்டிங்கை வந்து டைரக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண மட்டும் விஷயம் இல்லை. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட். மற்ற நாடுகளுக்கு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும், நம்ம தான் மூணில் ஃபஸ்ட்டு கால் வச்சோன்னு சொல்லிட்டு. ஸோ மேலே இருக்கிற ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து அங்கே போயிட்டு அவங்களால முடியலனாலுமே, மிஷின் ஃபெயிலியர் ஆனாலுமே கீழே இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது, நம்ம தான் உள்ளே வந்தோம் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து பதிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான பண்ணுங்க. இது வந்து இன்னும் கான்ஃபிடென்ஸாக வச்சுக்கணும். இந்த அப்போலோ 11 அந்த ஆப்ரேஷனை அந்த மிஷினை தாண்டியும் இது கான்ஃபிடென்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஷூட் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் உண்மையாகவே என்ன ஆச்சு, நடுவில் வந்து இந்த விஷயங்களை வந்து லைவாக ப்ராட்காஸ்ட் பண்ணணுன்னு சொல்லியிருப்பாங்க, மக்களுக்கு வந்து லைவாக மூணு லேண்டிங்கை காட்டணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பிரச்சனை தாண்டி எப்படி இந்த ஷூட் எடுத்தாங்க, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது இந்த படத்தோட கதை. அமெரிக்கா மூணில் லேண்ட் பண்ணாங்களா இல்லையா? நான் நினச்சேன் இந்த படம் வந்து செம்ம கான்ட்ரவர்ஸ் ஆகும், ஒரு மாதிரி வந்து சீக்ரெட்லாம் அன்ரிவீல் பண்ணுறோம். ஏகப்பட்ட கான்ட்ரவர்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து மூணில் லேண்ட் பண்ணதை வச்சு ஃபேக்குன்னு வாங்க, அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாகை பார்த்தாங்க, ஸ்டான்லி கியூப்ரிக் வந்து இந்த படத்தை இந்த விஷயங்களை வந்து டைரக்ட் பண்ணார் அப்படின்ற மாதிரி நிறைய கான்ட்ரவர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் வந்து சீக்ரெட்லாம் அன்ரிவீல் பண்ணும், ஒரு பெரிய இதாகவும் பார்த்தேன். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஸ்மூத் எண்டிங்கோட ஒரு படத்தை இது முடிச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி தான் படம் வந்து என்ஜாயபுளாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு வந்து பெருசாக லேகிங்கே அடிக்காது. ஒரு அபோவ் ஆவரேஜான ஒரு நல்ல ஒரு ட்ராமா மூவி. ஓகேங்களா? அதனால இந்த படத்துக்கு நான் 3.5 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். அந்த மிஸ்டர் நோபடி இன்னொரு விவசாயிக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.